காக்னிசன்ட் ஹையரிங் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஃபார் 2024 பேட்ச். ஸோ எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா பார்த்திங்க அப்படின்னா எனி டிகிரி தான். ஸோ ஜாப் லொக்கேஷன் சென்னை, கோயம்புத்தூர், பெங்களூர். லாஸ்ட் டேட் பார்த்திங்கன்னா 13 அக்டோபருக்குள்ளே அப்ளை பண்ணணும். எந்த ஒரு அப்ளிகேஷன் ஃபீஸும் கிடையாது. சேலரி பேக்கேஜ் பார்த்திங்கன்னா 4 LPA. ஸோ வில்லிங் இருக்கிறீங்க எல்லாருமே அப்ளை பண்ணுங்கள். இப்போ 2024 பாசிட்டிவ் நான் ஒரு ஜாப் சர்ச் பண்ணிட்டு இருக்கேன், ஐடி ஜாப்ஸ் அப்படின்னா தாராளமாக நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ப்ளஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் ஜாப் சர்ச் பண்ணிட்டு இருக்காங்க, ஐடி ஜாப்ஸாக சர்ச் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா இந்த வீடியோ ஷேர் பண்ணி அவங்களையும் அப்ளை பண்ண சொல்லுங்கள். ஸோ ஜாப் டிஸ்கிரிப்ஷன் எந்த மாதிரி இருக்கும், நமக்கு ஒர்க் ப்ரொஃபைல் எப்படி இருக்கும், நம்மளோட செலெக்ஷன் க்ரைட்டீரியா எப்படி, அங்கே போய்ட்டு நம்மளோட கரியர் க்ரோத் எப்படி இருக்கும், ஸோ அதை பற்றின ஒரு டீட்டெயில்டான இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோவில் உங்களுக்காக ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ப்ளஸ் இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்க அப்படின்னா ஒரே ஒரு லைக் கொடுங்க. The official career page of Cognizant. So digital workplace services, off campus hiring, engineer trainee. Location Bangalore, Chennai, Coimbatore. So CTC பார்த்தீங்கன்னா 4 LPA. BE BTech graduates எல்லாருமே அப்ளை பண்ணிக்கலாம். ஜாப் லொக்கேஷன் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ எந்த ஒர்க் லொக்கேஷன் கொடுத்தாலும் ஒர்க் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கணும் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஜாப் டிஸ்கிரிப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஐடி சர்வீஸ் டெஸ்க், அதாவது நம்ம டெக்னிக்கல் ட்ரபிள் ஷூட்டிங், கிளைண்ட்டுக்கு டெக்னிக்கல் சப்போர்ட் ப்ரொவைட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓவர் த கால், சேட் அண்ட் இமெயில் சப்போர்ட். ஓகேங்களா? ஸோ அது நம்மளோட ஜாப் ப்ரொஃபைல். கீ ரெஸ்பான்சிபிலிட்டி பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் சப்போர்ட் கொடுக்கணும். எண்ட் யூஸருக்கு ஐடி ரிலேட்டடான எந்த ஒரு இஷ்யூஸ், என்கொயரிஸ் இருந்தாலும் நாம் அவங்களுக்கு ரிசால்வ் பண்ணி கொடுக்கணும். டிக்கெட்ஸ் ட்ராக் பண்ணுற மாதிரி இருக்கும், டாக்குமெண்டேஷன் ப்ரொவைட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதுதான் நம்மளுடைய கீ ரெஸ்பான்சிபிலிட்டி. ரோல் எக்ஸ்பெக்டேஷன் பார்த்தீங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட் கம்யூனிட்டிஸ் அண்ட் டிஃப்ரெண்ட் கல்ச்சர்ஸ். இப்போ நம்மளோட கிளைண்ட்ஸ் வந்து ஆல் ஓவர் த குளோப், எந்த கண்ட்ரியில் இருந்து வேணாலும் இருக்கலாம். ஸோ அவங்க எந்த கண்ட்ரியோட டைமிங்ஸ்க்கு ஒர்க் பண்ணுறதுக்கு ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்கணும். ப்ளஸ் எந்த ஒரு கிளைண்ட்டு கூடவும் நமக்கு சீம்லெஸ்ஸாக இன்ட்ராக்ட் பண்ணி அவங்களோட இஷ்யூவை ரிசால்வ் பண்ணக்கூடிய கேப்பபிலிட்டி இருக்கணும். ப்ளஸ் எக்ஸலண்ட்டான வெர்பல் அண்ட் ரிட்டன் கம்யூனிகேஷன் இருக்கணும். ஷிஃப்ட்டில் ஒர்க் பண்ணுறதுக்கு வில்லிங்காக இருக்கணும். ப்ளஸ் ஒர்க் ஃப்ரம் ஆஃபீஸ் டீட்டெயிலாக பார்த்துங்க. ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படிங்கிறதே இப்போ கிடையாது. ஸோ ஒர்க் ஃப்ரம் ஆஃபீஸ் அப்படிங்கிறதே நீங்கள் பார்த்துக்குங்க. காக்னிசன்ட்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபுல் டைம் எம்ப்ளாயியாக ஜாயின் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு நைட் ஷிஃப்ட் அலவன்சஸ் இருக்குது. பிக்கப் அண்ட் ட்ராப்புக்கு கேப் ஃபெசிலிட்டி ப்ரொவைட் பண்ணுறாங்க. ப்ளஸ் உங்களோட பெர்ஃபார்மன்ஸுக்கு ஏற்ற மாதிரி டைம்லி ரிவார்ட்ஸ் அண்ட் ரெகக்னிஷன்ஸ் எல்லாமே இருக்குது அப்படிங்கிறதே கொடுத்துருக்காங்க. எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா 2024 பேட்சில் BE BTech முடிச்சவங்க அப்ளை பண்ணிக்கலாம். 50% இருக்கணும். 10th 12th டிப்ளமோ நீங்கள் UG முடிச்சிருக்கீங்க அப்படின்னா எல்லாத்துலேயும் மினிமம் 50% இருக்கணும் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ஜாயின் பண்ணுறப்போ உங்களுக்கு எந்த ஒரு அரியர்ஸும் இருக்கக்கூடாது. ஸோ இந்தியாவில் எந்த லொக்கேஷன்லனாலும், எந்த ஷிஃப்ட்லனாலும், எந்த டெக்னாலஜினாலும் ஒர்க் பண்ணுறதுக்கு வில்லிங்காக இருக்கணும் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. மேண்டேட்ரி டாக்குமெண்ட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ரெஷ்யூம் வேணும். அது கூடவே ஒரு ஹை ரெசல்யூஷன் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் வேணும் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. மேண்டேட்ரி டாக்குமெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா உங்களோட காலேஜ் ஐடி கார்டு, ஸ்கூல் அல்லது உங்களோட காலேஜ் மார்க் ஷீட், ஸ்கூல் மார்க் ஷீட், அது எல்லாமே நீங்கள் அட் த டைம் ஆஃப் இன்டர்வியூ நீங்கள் ப்ரொவைட் பண்ணுற மாதிரி இருக்கும். மேண்டேட்ரி டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன வேணும் பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷனுக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களோட பேன் கார்டு, அதுக்கப்புறம் உங்களோட ஓட்டர் ஐடி, பாஸ்போர்ட். ஸோ இது எல்லாமே உங்கள் பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷனுக்காக கேட்குறாங்க. ஸோ டிஸ்க்ளைமர் பார்த்தீங்கன்னா எப்போவுமே இந்த மாதிரியான எந்த ஒரு ஐடி ரிலேட்டட் ஜாப்ஸ் நீங்கள் எது எடுத்தாலும் அதுக்கு நீங்கள் எந்த ஒரு அமௌண்ட்டும் பே பண்ண வேண்டியதில்லை. உங்களோட யாராவது தேர்ட் பார்ட்டி வெப்சைட்லேயோ இல்லை ப்ரோக்கரோ உங்கள்கிட்ட அமௌண்ட் பே பண்ண சொல்கிறாங்க அப்படின்னா யாருக்கும் ₹1 கூட நீங்கள் பே பண்ணிடாதீங்க. LNTயாக இருக்கட்டும், இல்லை விப்ரோவாக இருக்கட்டும், இன்ஃபோசிஸாக இருக்கட்டும், CTSஆக இருக்கட்டும், ஜோஹோவாக இருக்கட்டும், எந்த ஒரு MNCஸாக இருந்தாலும் ரெக்ரூட்மெண்ட்டுக்கு அவங்க எந்த ஒரு சார்ஜஸ்மே அவங்க வாங்குறது கிடையாது. ஸோ உங்கள்கிட்ட அவங்க சார்ஜஸ் கேட்குறாங்க அப்படின்னா அது அவங்களுக்காக தான் அவங்க அதை வாங்குறாங்க. ஸோ எந்த கம்பெனிஸும் எந்த ஒரு ரெக்ரூட்மெண்ட்டுக்கும் சார்ஜஸ் வாங்குறது கிடையாது. ஸோ யாரும் எந்த ஒரு அமௌண்ட்டும் பே பண்ணாதீங்க. ஸோ இதை பற்றின டீட்டெயிலாக நோட்டிஃபிகேஷன் நீங்கள் எங்களுக்கு டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த டாக்குமெண்ட்ஸை படிச்சு பாருங்கள். அப்ளைனோ பட்டனை கிளிக் பண்ணி வில்லிங் இருக்குது அப்படின்னா அப்ளை பண்ணிக்கிங்க. ஸோ இந்த மாதிரி எந்த ஒரு ஜாப் அப்டேட்ஸும் நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. ப்ளஸ் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஒரே ஒரு லைக் கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.